அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வுக்குரிய மாதிரி வினாத்தாள் 1 விடை குறிப்புடன் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்கு போகலாம். தமிழ் இருநெறி தேர்வு. வினாயன் 1. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவாழ் முடித்தாள வாழ்த்துவமே என்னும் அடிகளுடன் தொடர்புடையவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். வினாயன் 2. கீழ்காண்பனவற்றுடன் நல்ல என்னும் அடைமொழிப்பட்ட எட்டுத்தொகை நூல் குறுந்தொகை. வினாயன் 3. பொருத்தி விடை தேர்க. தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடியை குறிக்கும் சொல். தண்டு கீரை வாழை முதலியவற்றின் அடியை குறிக்கும் சொல். கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடியை குறிக்கும் சொல். தூறு குத்து செடி புதர் முதலியவற்றின் அடியை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஆ. வினாயன் 4. கூற்று 1. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் தேவநேய பாவாணர். கூற்று 2. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர் ஆவார். கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. வினாயன் 5. கூற்று தமிழ் சொல்வளம் உடையது என்று தமிழ்நாடு பொருள்வளம் உடையது என்றும் பாவாணர் கூறுகிறார். காரணம், தமிழ்நாடு நெல்லில் செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா என பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா முதலிய 60 உள் வகைகள் உள்ளன. ஆப்ஷன். கூற்று காரணம் இரண்டும் சரி. வினாயன் 6. கீழ்காண்பனவற்றுள் தேவநேய பாவாணர் தொடர்பு இல்லாதது. திருவள்ளுவர் தவசாலை. வினாயன் 7. பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கொப்பு குச்சியின் பிரிவு. பின்வருவற்றில் பொருந்தும் இணைகளை தேர்வு செய்க. மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. வினாயன் 9. வள்ளுவர் கூறும் சிறந்த அமைச்சர்களுக்கு உரிய பண்புகளை நிரல்படுத்துக. வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆள்வினை. வினாயன் 10. சரியான வரிசையினை தேர்வு செய்க. வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருக என உரைத்தல். ஆப்ஷன். வினாயன் 11. உலகிலேயே தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. 12. கீழ்காண்பனவற்றில் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளையாத சிறுபூலம் அல்லாதது ஜீரக சம்பா. ஆப்ஷன். வினாயன் 13. கூற்று நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். காரணம், ஒரு நாட்டு வளத்தை தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவு ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். கூற்று காரணம் இரண்டுமே சரி. வினாயன் 14. கூற்று 1. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 காட்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவான ரோமன் எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். கூற்று 2. இது 5ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் உள்ள செய்தி. ஆப்ஷன். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. வினாயன் 15. தமிழழகனார் இயற்றிய சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கை 12. வினாயன் 16. சண்முக சுந்தரம் எனும் இயற்பெயர் கொண்டவர் தமிழழகனார். 17. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன். 18. பின்வருவனவற்றுள் பெருஞ்சித்தனார் அவர்களின் படைப்பு அல்லாதது. குறிஞ்சித்திட்டு. வினாயன் 19. தமிழுக்கு கருவூலமாக அமைந்த பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்பு. திருக்குறள், மெய்ப்பொருள் உரை. வினாயன் 20. குறுந்தொகை, பதிற்றுப்பட்டு, பரிபாறல், கலித்தொகை ஆகிய நூல்களில் அடைமொழிகளின் முறையே நல்ல, ஒத்த, ஓங்கு, கற்றறிந்தோர் ஏத்தும். வினாயன் 21. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார். வினாயன் 22. தமிழ்நாட்டில் விளைந்த சம்பாவில் உள்ள உள்வகைகளின் எண்ணிக்கை 60. வினாயன் 23. மெய்யெழுத்துகளுள் ஒற்று முழுவதும் அளவெடுக்காத இனம் வல்லினம்.
வினாயன் 24 கீழ்காண்பனவற்றுள் ஒற்று அளவெடுக்காத இடையின எழுத்து இர் இல்லும். வினாயன் 25 இவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயரை தெரிவு செய்க. கெடு. கேடுங்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வினாயன் 26 செய்யுளில் பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்த அளவெடுப்பது சொல்லிசை அளபிடை. வினாயன் 27 நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் இத்துறையில் பயின்று வந்துள்ள ஒன்று வினாயால் அணையும் பெயர். 28 தவறான இணையை தேர்வு செய்க. உலகின் மிக சிறிய தவளைங்கிறது முகமுதல், இது தவறு. நான் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம். இது மன்னன் இல்லை நன்னன் வரும். பச்சை நிழல் உதயசங்கரர். 29 தவறான இணையை தெரிவு செய்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கிய ஆயுள் பெருக்கம் உண்டம் அவ்வையார், இது சரிதான். வண்டோடு புக்க மணவாய் தன்ற சிலம்பு, இது ரைட்டு தான். நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோர் மருக புறநாள், இதுவும் சரிதான். தவறானது வலிமிகின் வழி இல்லை, இது பல பட்டுடைய சொகநாத் புலவர்கள் தவறு. இது வெண்ணி குயர்த்தியவர்கள் பாடியிருப்பாங்க. தவறான இணையை தெரிவு செய்க. கிழக்கு குடக்கு, கிழக்குனா குணக்குன்னு சொல்லுவாங்க, கிழக்கு வர தவறு. வடக்கு வாடை சரி, மேற்குனா கோடை சரி, தென்றல் தெற்குனா தென்றல் சரி, இது மூன்றும் சரி பார்த்துக்கோங்க. 31 திருமுறை இயற்றிய நூல் திருமந்திரம், இது 10வது நூல்னு சொல்லுவாங்க. அப்புறம் 32 புளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று. ஒரு மனிதன் ஒரு மணித்துளிக்கு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைட்டின் அளவு 12 முதல் 18 வரை. 35 உலக காற்று நாள் ஜூன் 15. கீழ்காண்பனவற்றுள் பாரதியாருடன் தொடர்பில்லாதது புரட்சிக்கவி. புரட்சிக்கவி பாரதிதாசன் சொல்லுவாங்க. பாரதியுடன் தொடர்பு இல்லாதது புரட்சிக்கவிங்க தொடர்பு இல்லாதது. தொடர்புடைய சொற்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை பாட்டுக்கோர் புலவன், இது பாரதியுடன் தொடர்புடையது. பாரதிதாசனுக்கு தான் புரட்சிக்கவின்னு சொல்லுவாங்க. 37 பின்வருவனவற்றில் குழந்தைகளுக்கான நீதி அல்லாத நூல் பாரதியாரின் நூல் குயில் பாட்டு. 38 கீழ்காண்பனவற்றில் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. சுவல் தோல், இது மட்டும் கரெக்டானது. நேமினா சக்கரம் வரும், கோடுனா மலை வரும், நறுவினா தேன்மணி வரும். கீழ்காண்பவற்றில் முல்லைப்பாட்டு பற்றிய குறிப்புகளை தவறான குறிப்பினை தேர்வு செய்க. பட்டுப்பாட்டில் அதிக அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டுங்கிறது தவறு. ஏன்னா முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. அது ஆசிரியப்பால் ஆகியது ரைட்டு. நப்புதனார் பாடியது ரைட்டு, இது 3 ரைட்டு. பட்டுப்பாட்டில் அதிக அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டுங்கிறது தவறு. மதுரை காஞ்சி தான் அதிக அடிகளை உடைய நூல் வரும். 40 புதுடெல்லியில் உள்ள மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் பட்டியலிட்டுள்ள புயல்களுக்கான பெயர்களின் எண்ணிக்கை 64. பாரதியார் இயற்றிய கண்ணன்பட்டு, பாப்பாப்பட்டு, புதிய ஆல்சுடி முதலியவை ஒரு குழந்தை பாடல்கள். புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக அமைந்தது வசன கவிதை, ஆப்ஷன். 43 கீழ்காண்பனவற்றுள் இடம்புரி புயல்களுக்கு தொடர்பில்லாதது ஹவாய் தீவுகள். இடதுபுற புயல்களுடன் தொடர்புடையது என்னென்ன இது வரும்னா அமெரிக்கா, ஜப்பான், சீனா. 44 காலம் கறந்த பேரிச்சம் வினைத்தொகை. 45 மலர்க்கை இச்சொல்லில் வரும் மலர் என்பது உவமை. 46 பொருந்தாத இணையை தெரிவு செய்க. காலின் 7 அடி பின் சென்று சிறுபாலாற்றுப்படை, இது தவறானது. காலின் 7 அடி பின் சென்றுங்கிறது பெரும்பாலாற்றுப்படையில் வரும். தொல்லூர் சிறப்பின் வெறிதல் கோடலும் இழந்த ஏனைங்கிற சிலப்பதிகாரம். அல்லில் ஆயின் விருந்துவரின் உவப்புங்க நட்டினங்கிறது ரைட்டு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல கலைஞத்து பாட்டை, இது ஜெயகொண்ட பாடின வரிகள். 47 பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ, தொடர்புடையது என்னன்னா குறுந்தொகை. கீழ்காண்பனவற்றில் அதிவீர ராமபாண்டியை இயற்றாத நூல் திருக்காவலூர் கலம்பகம். இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் அடிக்கடி அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
திருக்காவலூர் காம்பம் எழுதுனது யாருன்னா கம்பர். வெற்றிவேற்கை நைதிடம் லிங்கபுராணம் இதெல்லாம் எழுதுனது அதிவீர பாண்டியன். பின்வருவற்றில் பொருத்தமான இணையினை தேர்வு செய்க. அழுக்கம்னா அழுத்தம். 50 முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று கூறும் நூல் வேக சிந்தாமணி. 51 கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமான இணையினை தெரிவு செய்க. பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர். உலகத்தோடொத்த ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இக்குறப்பாவில் பயின்று வரும் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. விநாயகன் 53 வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறளில் பயின்று வரும் எதுகை மட்டும் பயன் வந்திருக்கு. 54 பண் என்னாம் பாடற்கியவென்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. 55 ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது நாற்றுபவர். இக்குறளில் வரும் சுட்டுச்சொல் உப்பக்கம். 56 கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடு உண்டாயினும் இல். இக்குறளில் பயின்று வரும் அளபிடை இன்னிசை அளபிடை. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி உவமை அணி. 58 இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் எனும் மென்பொருள் பயன்படுவது இதழியலில். 59 சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளியின் புற்றுநோயை கண்டுபிடித்தது வாட்சன். 60 கூற்று 1 சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமைத்துள்ளன. கூற்று 2 சீன மொழியில் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதில் அளிக்கின்றன. இதில் ஆப்ஷன் கூற்று 1 2 சரி. 61 மெய்நிக உதவியாளர் என்பது திறன்பேசியில் இயங்கும் உதவு மென்பொருள். 62 உரையாடு மென்பொருள் ஒரு வினாடிக்கு பேசும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 10,000 ஆப்ஷன். அப்புறம் 63 இலா என்பதன் விரிவாக்கம் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன். 64 சீன நாட்டில் உள்ள சுவான்சோ துறைமுகத்தில் உள்ள சிவன் கோவிலின் சிற்பங்கள் சோழர் கால சிற்பங்கள் ஆப்ஷன். 65 வித்துவக்கோடு என்னும் ஊர் அமைந்துள்ள மாநிலம் கேரளா. 66 மீளா துயர்தரினும் வித்தவ கோட்டம்மா என்று குலசேகராழ்வார் உய்ய வந்த பெருமானை உருவிகித்து பாடுவது அன்னையாக. பெருமாள் திருமொழி ஆலாயிர திவ்ய பிரபந்தத்தின் 5ஆம் திருமொழி. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஊழ்னா யுகம், இது பொருந்தாத இணை. விசும்புன வானம், தன்பொயில்னா குளிர்ந்த மலை, பீடுனா சிறப்பு. பார்த்துக்கோங்க. இதை பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஊழ்னா அடுக்குத்தொகை ரைட்டு, வளர்வானம்னா வினைத்தொகை ரைட்டு, செந்தினா பண்புத்தொகை ரைட்டு, வாரானா எதிர்மறை வினை பெயரச்சங்கள் தப்பு, ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சன்னு வரும். 70 அண்ட பகுதியில் உருண்டை பிறக்கும் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். 71 எட்வின் ஹப்பிள் ஒரு அமெரிக்கர். 72 சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தின் பெயர் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம். விநாயகன் 73 கருத்துளை பற்றிய ஆய்வுகளை கோட்பாடுகளை வெளியிட்டவர் ஐன்ஸ்டைன். 74 மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்றவர் ஸ்டீபன் ஹாக்கிங். 75 கூற்று 1 கருத்துளையில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கூற்று 2 கருத்துளை உண்மையிலேயே கற்பாகத்தான் இருக்கும். ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 76 கீழ்காண்பவற்றில் ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளோடு தொடர்பில்லாதது நோபல் பரிசு. அவர் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது வாங்கியிருக்காரு, உல்ப் விருது வாங்கியிருக்காரு, காப்லி விருது பதக்கம் வாங்கியிருக்காரு. நோபல் பரிசு மட்டும் அவர் வாங்கலை. 77 கூற்று 1 ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 1988 வெளிவந்தது. இது சரிதான். கூற்று 2 இது 50 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது தவறு.
ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 78 திணை பால் இடம் வலுக்களின் வரிசைகள் முறையே 2, 5, 3, 7. ஆப்ஷன். திணை உயர்திணை அக்ரிணை. பால் 5 ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால். இடம் 3 தன்மை முன்னிலை படர்க்கை. வலு 7 இடவலு மரபு வலு காலவலு சினை வலுகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். இத்தொடரில் உள்ள வலுவமைதி மரபு வலுவமைதி. கீழ்கணவற்றுள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட தமிழ் காப்பியம் அல்லாதது சிலப்பதிகாரம். 81 உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மு. கு. ஜகநாதர். 82 கீதாஞ்சலி என்னும் தம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின் ரவீந்திரநாத் தாகூர் பெற்ற விருது நோபல் பரிசு. 83 முகுசாஸ்டு எனும் சப்பானிய சொல்லின் பொருள் இடைத்தர அவகாசம் வேணும். 84 ராகுல் சங்கருத்தியான் 1942 ஆண்டு ஹிஜ்ராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது இந்தி மொழியில் எழுதிய நூல் வல்காவிலிருந்து கங்கை வரை. 85 பயன்கலை என்று மொழிபெயர்ப்பை குறிப்பிடுவதற்கு காரணம் கருத்து பகிர்வுக்கு உதவுவதால். 86 பிரெஞ்சு தேசிய நூற்கூடத்தில் இல்லாத தமிழ் இலக்கியம் பின்வருவனத்தில் எது? கவிராயன் கதை. 87 கூற்று 1 தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. கூற்று 2 இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. கூற்று 1, 2 சரியே. 88 சதவானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்கு தம்பி பாவலர். 89 நட்பினன் என்னும் பொருள் தரும் சொல் கேண்மையனான். 90 குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளி உருவாக்கிட வேண்டும் என்றவர் மேரி மெக்லியோட் பெத்வீன். 91 கீழ்கண்பனவற்றுள் கமலாயனோடு தொடர்பில்லாதது. குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளி உருவாக்கிட காரணமாக இருந்தவர் இது யாருன்னு? மேரி மெக்லியோட் பெத்வீன். கமலாயனோட தொடர்புடைய வார்த்தைகள் என்ன பார்த்துக்கோங்க. வயதோந்தர் கல்வி தெரிஞ்ச ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு. குணசேகரன் என்ற இயற்பெயரை கொண்டவர். மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படித்தவர் யாருன்னா இந்த கமலாயன். 92 விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். இக்குறளில் பயின்று வரும் பொருட்கள் என்னெல்லாம்? எதிர் நிரல் நிறை பொருட்கள். பின்வரும் நோட்டில் வெளிப்படை விடைகள் சுட்டு மறை நேர் இது மூணும் வெளிப்படையாக வரும் விடைகள். பின்வருவனவற்றுள் விடை குறிப்பு விடைகள். குற்றதுரத்தல் உருவது கூடல் இனமொழி. 95 சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்று யாரிடம் கூறியது? இடைக்காடனரிடம் குசேல பாண்டியர். 96 ஐம்பாலில் அக்ரிணைக்கு உரிய பால்கள் எவை? ஒன்றன் பாலும் பலவின் பாலும். 97 மீளா துயர் இத்தொடரில் உள்ள இலக்கண குறிப்பு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 98 இலா என்ற செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் உருவாக்கிய வங்கி ஃபாரஸ்ட் ஸ்டேட் வங்கி. 99 முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியனோடு கடும்பசி ஆகும்தானே என்னும் நூல் விவேக சிந்தாமணி. 100 விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர்.